Hi zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 89 and 90 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம் guys. சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. guys எனக்கு இந்த வாய்ஸ் கமெண்டர் இருக்கார்ல இவர் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஸ்டோரியில நான் இவரை பத்தி நிறையவே பேசுவேன். சோ அதனால எனக்கு பிடிச்ச இந்த கேரக்டர் பத்தி உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அதனால நான் ரொம்ப எக்ஸைட்டடா தான் இதை சொல்லுவேன். சோ நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க guys. So welcome to Anime Zombies. இந்த எபிசோட் ஆரம்பத்துல என்ன ஆகும்னா நம்மளுடைய வாய்ஸ் கமெண்டர் ஓஷினா ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது இருக்கிற எல்லா ஸ்வாட் ஃபைட்ஸ்லயுமே ரொம்பவே தேர்ச்சி பெற்றவரா இருந்திருக்காரு. அவரு இருந்தாலுமே ரிஜெக்ட் ஆகப்பட்டிருக்காரு. ரீசன் என்னன்னா அவர் டுவல் ஸ்வாட யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு மாதிரி ரீசன் இருக்கும். இன்னொன்னு நம்ம தலைவரால சின்ன சின்ன ஆப்பனன்ஸை மட்டும் தான் டெஃபிட் பண்ண முடியும். அவரோட பெருசா இருக்க ஆப்பனன்ஸை டெஃபிட் பண்றது அவருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் அவருடைய மெயினான வீக்னஸா இருந்திருக்கு. சோ அதனாலே அவர் நிறைய விஷயத்துல ஒதுக்கப்பட்டிருக்காரு. ஈவன் டிஃபென்ஸ் போஸ்ட்ல கூட அவர் அதனாலே கொஞ்சம் ஒதுக்கப்பட்டவர் அதான் ஃபீல் ஆவாரு. சோ இந்த சமயத்துல ஆல்ரெடி நம்ம தலைவர் ஏகப்பட்ட அடி வாங்கிட்டார்ல அந்த ஒரிஜினல் காய்ஜு கிட்ட. சோ இவர் இதுக்கப்புறம் நம்ம அடி வாங்க கூடாது, இன்னொன்னு இது ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா இருக்கு இந்த காய்ஜு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 10 கொஞ்சம் என்னடா இது பினிஷ்டு ப்ராடக்டா இருக்கு, நம்ம சாதாரணமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டுல தான் இருக்கு. அந்த சமயத்துல அந்த காய்ஜு என்ன பண்ணுது, வேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ டக்குன்னு நம்பர் 10 சொல்லுது ஓஷினா டாச் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஜஸ்ட் மிஸ் நம்ம தலைவர் டாச் பண்ணிருக்காரு நம்பர் 10 ஹெல்ப்பால தான். சோ அந்த ஒரே ஒரு ஸ்லாஷே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்குது. பவர் டிஃபரன்ஸே நமக்கு நல்லா தெரியுது. அப்பதான் நம்ம தலைவர் என்ன சொல்றாருன்னா நம்பர் 10 இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இது என்னதான் பிளான் பண்ணுது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துலதான் நீங்க யாராவது டெப்ளாய் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. சோ அந்த சமயத்துல இவருக்கு அசிஸ்ட் பண்ற அந்த சோடா புட்டி அக்கா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, சரி நான் டெப்ளாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயத்தை டெப்ளாய் பண்றாங்க. அது ஒரு பாட்ஸ் மாதிரி வருது. பார்த்தா அந்த இடத்துல நிறைய கத்திங்க மாதிரியே வருதுங்க. சோ இப்ப இந்த சமயத்துல அவருக்கு 83% அது அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அவருடைய பவர்ஸை இன்னும் அதிகமா யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்பர் 10 அவரால் மேக்ஸிமம் அவுட்புட்டோட யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இவர்கிட்ட நம்பர்டு வெப்பன் இருக்கு. சோ அதனால இவர் இந்த பவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இன்னமும் அவருடைய பவரையும் ஸ்ட்ராட்டஜியும் அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல இந்த பாட்ஸ் வெளியே வருது இல்ல, சோ இந்த பாட்ஸ்ல இருந்து அவருக்கு தேவைப்படுற நிறைய விதமான வெப்பன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. சோ கிட்டத்தட்ட அவர் அன்லிமிட்டடா ஒரு வெப்பன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவர்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட இப்போ அவருக்கு தேவைப்படுற அந்த ஸ்வாட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சோ ஓஷினா ஸ்டைல் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுற எல்லா டெக்னிக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லா டெக்னிக்ஸுமே அவருக்கு ஆக்சுவலா வேற லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. இப்போ நம்பர் 10 பவர் இருக்கு அப்படின்றதுனால அவர் இன்னமும் சூப்பரா ரொம்ப பவர்ஃபுல்லா அவருடைய ஒவ்வொரு அட்டாக்ஸுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த சமயத்துலதான் இந்த சோடா புட்டி அக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு நேரம் ஓஷினா அவனுடைய டபுள் ஸ்வாட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணான். ஆனா இப்போ அவன் டபுள் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஓஷினா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் டபுள் ஸ்வாட் யூஸ் பண்றத அந்த காய்ஜூஸ்க்கு தெரிஞ்சு என்னோட டபுள் ஸ்வாட் அதுங்க உடைக்க ஆரம்பிச்சதுன்னா நான் அதுக்கு ஏதாவது ஒரு கவுண்டர் மெஷர் பண்ணி ஆகணும்ல. ஈவன் நம்பர் 10 பவர் நான் யூஸ் பண்றேன். சோ அதுக்கும் ஏத்த மாதிரி அந்த கவுண்டர் மெஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் நான் சிங்கிள் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ண போறேன், இன்னொன்னு எந்த ஒரு பிளேட் ஃபைட்லயுமே நான் தோக்கவே கூடாது, அதனால நான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டபுள் ஸ்வாட் விட்டுட்டு இப்ப சிங்கிள் ஸ்வாட்ல நிக்கிறாருங்க. சோ இப்போ இந்த காய்ஜு என்னதான் ஐசரோட மெமரியை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தாலுமே இப்ப நம்ம தலைவருடைய இந்த சிங்கிள் ஸ்வாட் டெக்னிக் அந்த காய்ஜுக்கு தெரியாது. சோ அதனால நம்ம தலைவர் வேகமா அந்த காய்ஜுவை வெட்டி தள்ளுறாரு கைஸ். உண்மையிலேயே இப்ப வேற லெவல் போகுது. இதெல்லாம் வேற லெவல்ல காட்டலாம் அனிமே இல்ல. சோ இப்ப நம்ம தலைவர் என்ன பண்றாரு, அந்த காய்ஜுவை 1% கூட கேப்பே கொடுக்காம அடிச்சு நாக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டக்கு நெஞ்சிலே குத்துறாரு, கோரே காணும். அப்பதான் டக்குன்னு சொல்றாரு, என்ன நம்பர் 10 உனக்கு இந்த இடத்துலதான் கோர் இருந்தது, இந்த காய்ஜுக்கு இங்க கோரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த காய்ஜுடைய கோர் எங்க இருக்கோ அது வரைக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம தலைவரும் அவருடைய எல்லா ஸ்லாஷிங் டெக்னிக்குமே யூஸ் பண்றாரு. தலையை வெட்டுறாரு, கையை வெட்டுறாரு, காலை வெட்டுறாரு. ஆனா டக்குன்னு கழுத்துக்கிட்ட போகும்போது மட்டும் டிஃபென்ஸ் 1 செகண்ட் அந்த காய்ச்சி தூக்குதுங்க. சோ இவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே தலைவருக்கு விஷமே அவரோட கழுத்து தான் போல இருக்கு, அதனால கழுத்தை எய்ம் பண்ணி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை எய்ம் பண்ண வராங்க. ஆனா அந்த டைம் திருப்பி கழுத்தை மட்டும் அது ப்ரொடெக்ட் பண்ணிடுது அதோடைய கையை யூஸ் பண்ணிக்கிட்டு. சோ இவங்களுக்கு தெரிய வருது இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, காம்பேட் சிச்சுவேஷனை அது சென்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், அதை இன்னும் மோசமா அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பறந்து பறந்து கத்தியை எடுத்து அவருடைய எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இன்னமும் அந்த காய்ச்சோ அதோடைய டெக்னிக் ரிலீஸ் பண்ணல, அதோடைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கழுத்தை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இந்த சமயத்துல என்ன பண்றான் ஓஷினா, இன்னமும் பவர்ஃபுல்லா மாற மாதிரி அவனுடைய காம்பினேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி கம்பைன் பண்ணி
பண்ணி அந்த காய்ஜோ வந்து அட்டாக் பண்ண பாக்குறான். இருந்தாலும் அந்த காய்ஜோ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சோ இதெல்லாம் அந்த சோடாபுட்டி அக்கா பார்க்கும்போது யோசிச்சு பாக்குறாங்க. ஓகே, இவர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இது எல்லாமே இதுக்காக தான். சோ இவர் கண்டிப்பா அதை தோக்க மாட்டாரு. நான் ஒஷினாவை பார்த்திருக்கேன். சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உழைப்பாலே வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு ஆளுவன். அதனால கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு காய்ச்சி கிட்ட கண்டிப்பா தோக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த சோடாபுட்டி அக்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து 13 மினிட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம தலைவர் கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் ஆகிட்டு இருக்காரு. அதனால நம்ம தலைவர் தெரிஞ்சிச்சு நான் தோக்கவே கூடாது. இன்னொன்னு இது ஒரு ஸ்வாட் பேட்டில், அதாவது ஒரு பிளேட் பேட்டில். இதுல நான் கண்டிப்பா தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அந்த காய்ஜோட கையெல்லாம் கண்டமா வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த சமயத்துல அந்த காய்ச்சி வந்து அதை வைடு ஓப்பனா விடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு எகுறாரு. எகுறும் போது ஒரு குயிக் ஸ்லாஷ் கொடுக்குறாருங்க அந்த காய்ஜோ நோக்கி. அப்ப அந்த காய்ஜோ உடனே அதோட ஸ்டான்ஸை மாத்துது. இவங்க என்னமோ வைடு ஓப்பனா தான் விட்டுருச்சு அப்படின்னு நினைச்சுதான் ஏறி இருக்காரு. ஆனா அது டக்குன்னு அதோடைய ஸ்டான்ஸை மாத்தணும்னு என்னடா இது டக்குன்னு மாறிடுச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா டக்குன்னு அதோட கையும் அது ரீஜெனரேட் பண்ணிடுச்சு. சோ அந்த இடத்துல நம்பர் 10 என்ன சொல்றேன், ஒஷினாவை நீ டிஃபெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லுது. இந்த சமயத்துல அவருடைய கத்தியை மட்டும் தான் அவர் யூஸ் பண்றாரு. சும்மா ஒரு எக்ஸ் மாதிரி வச்சு ஒரே ஒரு டிஃபெண்ட். ஆனா இந்த அட்டாக்கை நீங்க பார்க்கும்போது ஒஷினாவால இதை தாங்க முடியுமானே தெரியல. எப்படிதான் தாங்க போறான், இல்ல ஒஷினா தப்பி பண்ண மாட்டானா இந்த காய்ச்சி கிட்டன்றதே நமக்கு புரியல. ஆனா கைஸ், இந்த எபிசோட்ல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். என்னன்னா எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் சரியா யோசிக்கல. ஏன்னா நம்ம தலைவர் பாத்தீங்களா, ஆல்ரெடி இந்த காய்ச்சி எல்லாம் நம்மளை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டைலை மாத்துறதுல இருந்து சோ ஆல்ரெடி ஒரு ப்ரிடிக்ஷனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த காய்ச்சி இப்படிதான் பண்ணும், இதை நம்ம இப்படிதான் டெஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, நம்பர் 10 நம்ம தலைவரும் இப்போ ஓரளவுக்கு ரொம்பவே சிங்க் ஆகி சண்டை கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மெயினான காய்ச்சியை டெஃபிட் பண்ணுன்றது தான் அவங்களுடைய டார்கெட். சோ டெஃபிட் பண்ணுவாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க நெக்ஸ்ட் சாப்டரை பார்த்தே ஆகணும். சோ நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்க நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you soon. Bye bye.